பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விசிஏ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அமேன். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஏசப்பா இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. தகப்பனே ஆண்டவரே, நீங்க ஆராதனை வழிநடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொருத்தவங்க பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மேலேயும் அபிஷேகத்தை நீங்க ஊற்றி வழிநடத்துங்க. பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் இந்த வாரம் முழுவதும் நம்ம கன்னிமணி போல பாதுகாத்து கொண்டு அவரை நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து ஆராதிப்போமாங்க. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளையில் அணியனென்றும் பாரிரோ. அரூபியே வேளையில் அணியனென்றும் பாரிரோ. நீ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. நீ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடார் நலம் அருள்வார். பொல்லாத கூட செய்திடார் நலம் அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளையில் ஆடியனென்றும் பாரிரோ. அரூபியே வேளையில் ஆடியனென்றும் பாரிரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாம் நீங்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாம் நீங்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளையில் ஆடியனென்றும் பாரிரோ. அரூபியே வேளையில் ஆடியனென்றும் பாரிரோ. பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காண உள்ளான கோலத்தை. பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காண உள்ளான கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் பெற்றுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் பெற்றுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளையில் அடியானென்றும் பாரிரோ. அரூபியே வேளையில் அடியானென்றும் பாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே
ஜோதியே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீரும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ. ஹல்லேலூயா. அப்பா ஆமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் பரிசுத்த ராஜா, ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நீர் பரிசுத்த தேவன், பரிசுத்த ராஜன் ஆண்டவரே அப்பா. முற்றிலுமாக ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்த தகப்பனே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பரிசுத்த கூட்டத்தின் நடுவிலே உலா வருகிற தேவனே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா எங்கள் கண்ணீரை நீக்கி எங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவனே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எங்களை அப்பா ஒரு தாயை போல தேற்றுகிற தேவனே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. விண்ணேகமே விண்ணேகமே வெளிச்சம் தாரும் விண்ணேரமே விண்மேகமே விண்மேகமே வெளிச்சம் தாரும் விண்ணேரமே கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனியோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனியோடு நடத்திடுவார். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில்
தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மனரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் துணையாளவரே, ஆண்டவரே எங்கள் மனவாளரே, உமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இந்த மாயான உலகத்துல ஆண்டவரே அப்பா இந்த மனிதர்கள் எங்களுக்கு துணை அல்ல, எந்த பொண்ணோ ஒரு பொருளோ ஆண்டவரே எங்களுக்கு துணை அல்ல ஏசப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு துணை தகப்பனே. ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு துணையா இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா நாளுக்கு நாள் நாங்கள் பரிசுத்தமாடே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா உங்களுடைய அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆற்றலை கர்த்தர் நீ கொடுக்கும்படியாய் கிடைச்சு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா உமது கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் வழி நடத்தினீரே அப்பா உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி ராஜா. மீதியான வேலை உங்களுடைய பலத்த கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிப்பீங்க. கர்த்தர் தாமே என்றென்றைக்கும் எந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆராதனை அனைத்தையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்குள் கடந்து போவோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுவே, எங்களோடு பேசுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நமது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்வோம். இப்போது கூட மார்க் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 45வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டி வலிக்கிறதில் வருத்தப்படுவதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறது அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நம்முடைய வாழ்க்கை என்பது மிகுந்த உபத்திரவுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொன்ன தேவன் இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்புகள் வரும், எதிர்காற்று வரும், கடும் காற்று வீசும், சுழல் காற்று வரும். இதோ நமக்கு யூரோக்கில்தான் காற்று கூட வீசக்கூடும். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இப்படியாய் நம்மை எதிர்க்கக்கூடும். நாம் முன்னேறி செல்லாதபடிக்கு எப்போதுமே பிரச்சனைகளும் துன்பங்களும் நமக்கு முன்பாக நின்று நம்மோடு கூட எதிர்த்து நின்று அவைகள் போராடுகிறதாய் இருக்கிறது. ஆகையினாலே கடல் கூட கொந்தளிக்கும், அலைகள் கூட எழும்பும், சுனாமி போன்ற காரியங்கள் வரலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு எப்போதுமே நமக்கு பாதுகாப்பும், நம்மை விடுவிக்கிறவரும், நம்மை ரட்சிக்கிறவரும், நம்மை மீட்கிறவரும், ஆபத்து காலத்துல அனுகூல துணையுமா இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்ததாமே நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் அல்லவா? அவர் நம்மை எப்படி கைவிடுவார்? நமக்கு எப்போதுமே நமக்காய் பரிதபிக்கிறவர் அல்லவா? நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிறவர். ஆம், நம் தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா? நமது வலது கரத்தை பிடித்து நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர் அல்லவா? அந்த தேவன் இந்த வாழ்க்கையில, இந்த பூலோக வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பல எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பல அலைகள் போன்ற உபத்திரவங்கள் மேல் அலையாய் எழும்பி வருகிறதா இருக்கிறதா? இதோ உங்களை விரோதிக்கிறவர்கள் இந்த கடல் போல கொந்தளிக்கிறவர்களாய் இருக்கிறார்களா? உங்களை முன்னேற விடாமல் எப்போதும் உங்களை கண்ணீரிலும் துன்பத்திலும் உங்களை நடத்துகிறவர்களாக, உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களாக, துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சம்பவத்தின் மூலமாய் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம். இந்த சீஷர்கள் எல்லோரும் நடுக்கடலில் இருக்கிறார்கள். நடுக்கடலில் தான் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். பயங்கரமான காற்று அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. அவர்கள் படகை ஓட்ட முடியவில்லை. தண்டு வெளுத்து அவர்கள் வருத்தப்பட்டு அவர்கள் சோர்ந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் வருகிறார். நம்ம வாழ்க்கையில ஆரம்பத்திலும் நம் பிரச்சனையை காண மாட்டோம். ஆனால் ஆரம்பித்து கொஞ்சம் நாட்கள் பிறகு நம்முடைய ஒரு காரியம் நடுவுலே நம் வரும் பொழுது அந்த நடுவுல தான் நமக்கு எல்லா பிரச்சனைகள் வரும். அப்பதான் நம்ம நினைப்போம், ஏண்டா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம், ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணோம், ஏண்டா இந்த படிக்க வந்தோம், இப்ப படிக்க முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்றெல்லாம், ஏன் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம், இவ்வளவு கடினமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன ஆர்வம் நமக்கு நன்றாயிருக்கும். ஆனா நடுவுல வரும்போதுதான் நம்ம பல உபத்திரவங்களை, பல சவால்களை, பல எதிர்ப்புகளை, பல கஷ்டங்களை நம்ம சந்திக்க கூடும். அப்ப நாம ரொம்ப என்ன செய்வோம், சோர்ந்து போகிறவர்களா இருப்போம். ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ நம்முடைய தேவனானவர் அவர் நமக்கு எப்போதுமே உதவி செய்கிறவராய் நமக்கு இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6:45 நம்ம வாசிப்போமே பாருங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாவிக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம் தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில நடக்க போகிறதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால் நம்மை துரிதப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த ஆபத்துக்கும், அந்த நாச மோசத்துக்கும், அந்த பிரச்சனைக்கும் நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நம்மை துரிதப்படுத்துகிறார், நம்மை பலவந்தப்படுத்துகிறார், விழித்திருங்கள் என்று எச்சரிக்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக, விழித்திருப்பவர்களாக, அதிக ஜாக்கிரதை உடையவர்களாக ஜெபிக்கிறதிலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசாரிக்கிறதிலும் சரி, நம் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதிலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் துரிதமாய் செயல்பட வேண்டும்.
நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு பாட்டுக்கலாம் என்று சொல்லி ஒருபோதும் நாம் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வேகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நல்ல வேதம் சீக்கிரமா வாசிங்க, நல்லா வாசிங்க, தியானித்து வாசிங்க. நாளைக்கு வாசிக்கலான்னு இருக்காதீங்க, நாளைக்கு ஜெபிக்கலான்னு இருக்காதீங்க, நாளைக்கு உதவி செய்யலான்னு இருக்காதீங்க, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் சபைக்கு போலாம் எல்லாம் நினைக்காதீங்க. சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாது இருங்கள். ஹல்லேலூயா. ஜெப நண்பர்களோடு கூட ஜெபிக்கிறதுல தவறாமல் இருங்க. எல்லாவற்றிலும் நீங்க ஊக்கமா இருங்க, உற்சாகமா இருங்க என்று சொல்லி கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிறோம் 48வது வசனம். அப்போது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஹல்லேலூயா. நடுக்கடல்ல சீஷர்கள் காற்று எதிராக அடிக்கிறது, அவங்களால மேற்கொண்டு முன்னேற முடியல, தண்டு வலிக்கிறாங்க, ஆனா முன்னேற முடியல. அவங்க ரொம்ப என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இதை கர்த்தர் காண்கின்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வருத்தங்களை காண்கின்ற தேவன். உங்கள் பாடுகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் துன்பங்களை, நீங்க கடந்து போகிற பாதையை அவர் காண்கின்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், கர்த்தர் அறியாது இருப்பாரோ, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவர் பாராது இருக்கிறாரோ என்று சொல்லி. அப்படி அல்ல. அவர் உன்னை காண்கின்ற தேவன். ஆகாருடைய கஷ்டங்களை கண்ட தேவன் அல்லவா. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன் என்றெல்லாம் சொன்னார் அல்லவா. அவர் உன்னை காண்கின்ற தேவன். அவர் கண்களுக்கு மறைவா நாம் எங்கே போவோம்? பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அல்லவா. உன்னை காண்கின்ற தேவன். நீ வருத்தப்படுறத, நீ ஜெபிக்கிறத, நீ கண்ணீர் விடுகிறத, நீ சோர்ந்து போறத, நீ பலவீனப்படுகிறத, உனக்கு ஏற்பட்ட மோசங்களுக்காக, உன் ஏமாற்றத்துக்காக, உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் நாம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உன் வருத்தங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், நம்ம எல்லாவற்றிலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை துரிதப்படுத்துகிறவர். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், உன் வருத்தங்களிலே அவர் எப்போதும் உன்னை காண்கின்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காண்கின்ற தேவன் சும்மா இருப்பாரோ? அடுத்தது நாம் வாசிப்போம். பாருங்க, வருத்தப்படுகிறத அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்து அவரிடத்தில் வந்து, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் தீவிரித்து வருகிற தேவன். சீஷர்கள் நடுக்கடலிலே தண்டு வலிக்கிறத வருத்தப்படுறாங்க, எதிர்காற்று வீசுகிறது, வருத்தப்படுகிறார்கள். அவர்கள் வருத்தத்தை கண்ட தேவன் சும்மா இல்ல, அவங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவர் கடல் மீதே நடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஏதாவது வேறொரு படகை கூட பெற்று கொண்டு வரலாம், ஆனால் தன் பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு அவர் எப்போதுமே தீவிரமாய் இருக்கிறார். அவர் ஓடோடி வருகிறார், கடல் மீது நடந்து வருகிறார், உதவி செய்யும்படியாய் வருகிறார். இன்றைக்கு நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாயா? நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? எனக்கு பலன் இல்லை, இனிமேல் எதிர்த்து நிற்க முடியாது, நான் முழுகி போயிடுவேன், என் படகு கவிழ்ந்து போயிடும், இந்த அலைகளை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லை, இந்த கடல் கொந்தளிப்பு முன்னாடி நான் நிற்க முடியாது, இந்த பிரச்சனையின் முன்னால் நிற்க முடியாது, என் சத்துருகளுக்கு முன்பாக எதிர்க்க நிற்க முடியாது. ஐயா, என்னை எதிர்க்கிறவர்கள் முன்பாக கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதி, பலவீனம், சுகவீனம், இதுக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாது, நான் இதுல முழுகி போய்வானோ என்று சொல்லி நீங்கள் மிகுந்த பயந்து திகைத்து நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்யும்படியாய் அவங்களுக்காக ஒரு வேகமாய் வருகிறவராய் இருக்கிறார், தீவிரித்து வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க, 6வது அதிகாரம் 50வது வசனத்திலும் பாருங்க, அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள் மத்தியில நீ இருக்கும் பொழுது எப்படி சீஷர்களோடு பேசி அவர்களை திடப்படுத்தினாரோ, இன்றைக்கு தேவன் பயத்தோடு, கலக்கத்தோடு, திகிலோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு இனிமேல் என்னாலும் முடியாது என்று சொல்லி நீங்கள் கைவிட்ட நேரத்துல தேவன் உங்களோடு பேசி உங்களை திடப்படுத்துகிறார். பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
நான் உனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் அல்லவா, உன் பலவீனத்திலே நான் பலனாய் இருப்பேன் என்றெல்லாம் உனக்கோடு பேசி உன்னை தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆம், எப்படியா கிதியோனை பயப்படுத்தினார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, இதோ ஒருவனை முறியடிக்கிறது போல இன்னும் மீதியானவரை நீ முறியடிப்பாய் என்று சொல்லுவா. யோசுவாவுக்கு சொன்னார், மோசையோடு இருந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, அல்பி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பது இல்லை என்று வாக்கு பண்ணின தேவன் அல்லவா. எப்படியாய் பேசி நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ எந்த பிரச்சனையின் வழியாய் கடந்து போகிறாய்? ஹல்லேலூயா. நீ எதிர்க்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் என்ன, உன்னுடைய வருத்தங்கள் என்ன, உன்னுடைய பாடுகள் என்ன? பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். பயப்படாதே, திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு உதவி செய்கிறவராக, உன்னை பலப்படுத்துகிறவராக, உன்னை தப்புவிக்கிறவராக, உன்னை விசாரிக்கிறவராக இதோ நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு கூட பேசி உங்களை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். உன் தீமையை நன்மையாய் மாற்ற விரும்புகிறார். உன் பலவீனத்தை நீக்கி உன்னை பலவானாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உன்னோடு கூட பேசுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை ஒருபோது வீணாய் போவதில்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அல்லவா. அந்த தேவன் உன்னோட பேசி உன்னை தைரியம் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சண்டைக்கு போகும்போது என்ன செய்வாங்க, அந்த போர் தளபதி தன்னுடைய வீரர்களுக்கு என்ன செய்வார், மிகுந்த உற்சாகப்படுத்தும்படியா ஸ்பீச் கொடுப்பாரு. அவர்களை ரொம்ப உற்சாகப்படி தைரியப்படுத்துவாரு. போருக்கு போகும்படியாக, போரிலே வீரத்தோடு போர் செய்யும்படியாக அவர் எப்படியாய் தன்னுடைய வீரர்களை உற்சாகப்படுத்துகிறாரோ அதே மாதிரிதான் நீ உன் பிரச்சனையில, உன் கஷ்டங்களில, நீ எடுத்த காரியத்துல எதிர்த்து நிற்க முடியாதபடி நீ இருக்கும்போது, பலவீனம் அடையும் போது அதை மேற்கொள்ளவோ நீ வெற்றி பெறவோ ஆண்டவர் தாமே உனக்கு என்ன செய்கிறார், உன்னோடு பேசி உன்னை தைரியப்படுத்துகிறவராய், உன் கலக்கத்தின் திகிலையும் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கத்துல பிசாசு சொல்லுவான், உன்னால முடியாது, நீ தோற்று போவாய், அவ்வளவுதான், நீ முழுகி விட்டாய், உனக்கு நஷ்டம்தான், எல்லோரும் உன்னை கைவிட்டார்கள், உன் வாழ்க்கை வீண் என்று சொல்வான். அவ்விசுவாசத்தை கொண்டு வருவான், அவநம்பிக்கையை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான். இந்த வியாதி அவ்வளவுதான், உன்னை மரணத்துக்குள்ளாய் கொண்டு போக போகிறது, உனக்கு யாரும் இல்லை, உனக்கு எந்த உதவியும் இல்லை என்றெல்லாம் உன்னை பயமுறுத்துவான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. தேவன் உன்னை வாழ வைக்கும் தேவன், உன் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற தேவன், பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிற தேவன், மேடுகளை எல்லாம் தாழ்த்துகிற தேவன், சகலத்தையும் சமமாக்குகிற தேவன், கரடு முரடுகள் எல்லாவற்றையும் தேவன் சமமாக்குவார் உன் வாழ்க்கையில. அவர் உன்னோடு கூட பேசுகிறார், உன்னை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க, அவர்கள் இருந்த படவிலே அவர் ஏறினார். அப்போது காற்று அமர்ந்தது. அதில் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கை படவிலே உன்னோடு கூட பிரவேசிக்கிறார். உன் பிரச்சனையிலே, உன் துன்பத்திலே உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கும்போது சும்மா இருப்பாரா? அமைதல் படுத்துவார். காற்றையும் கடலையும் அமைதல் படுத்துவார். எதிரான காற்றை எல்லாம் அமைதல் படுத்துவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். நியாயத்தில் உனக்கு எதிராக எழும்பும் எந்த நாளும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவர் தாமே அமைதல் படுத்துகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உனக்காய் யுத்தம் செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு எதிராக எழும்பின எல்லாவற்றையும் கர்த்தர் அமைதல் படுத்தி அதட்டி அது ஒன்றுமில்லாதபடி செய்கிறவர். உன் வாழ்க்கையில அமைதியை, சமாதானத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையில போறீங்க எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்க படகுல வந்துட்டாரு, உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு, உங்க பிசினஸ்ல வந்துட்டாரு, உன்னோட கைகோர்த்து விட்டாரு, உன்னை தைரியப்படுத்துறாரு. அவர் உங்களுக்காக செய்ய போகிற காரியம் மகா பயங்கரமாய் இருக்க போகிறது. எல்லாவற்றையும் அமைதல் படுத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார், ஜெயத்தை கொடுக்க போறார். நீ எடுத்த காரியத்துல நீ என்ன செய்ய போகிறார், அதை வாய்க்க செய்யும்படியா கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். நீ தனியாக அல்ல, உன் குடும்பம் தனியாக அல்ல. ஐயா உனக்கு யாரும் இல்லை என்று அல்ல, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். காற்றையும் கடையும் அதட்டுகிற தேவன், உன் பிரச்சனைகளை அதட்டுகிற தேவன்,
ஐயா, உன்னுடைய சத்துருக்களோடு கூட ஆண்டவர் யுத்தம் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கடைசியில அவங்க என்ன செய்யறாங்களாம், அவங்க எல்லாம் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியப்படத்தக்கதாக முடிவிலை கொண்டு போவார். அல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். இந்த நடுக்கடல்ல இருக்கிறோமே, இந்த வாழ்க்கையின் இந்த நடுவுல இருக்கிறோமே, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு வந்துட்டுமே ஒண்ணுமில்லையே, என் வேலையில இப்படி கஷ்டம் இருக்கிறதே, என் குடும்ப வாழ்க்கையில இப்படி, திருமண வாழ்க்கையில இப்படி இருக்கிறதே, ஐயா சரீர ஆரோக்கியம் கெட்டு போய் இருக்கிறதே, இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பிரமிக்க செய்ய போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை ஆச்சரியப்படுத்தும்படியாய் செய்ய போகிறார். ஆம், 7வது காரியம், நீங்க கர்த்தருக்கு சாட்சியா நிற்பீங்க. அல்லேலூயா. லேகியான் பிசாசு பிடித்தன கர்த்தர் சுகப்படுத்தின போதும், அந்த பிசாசு விடுதலை அடைந்த போதும் புத்தி தெளிந்து தெக்கப்போலியா நாட்டுல போய் எல்லாத்தையும் கர்த்தர் தமக்கு செய்தது அவன் சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்களுடைய சாட்சியை கேட்டு மற்றவங்களும் ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் மற்றவர்களை விசுவாசத்துக்குள்ளாய் கொண்டு வர போகிறார். மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டுகிறவராய் இருக்க போகிறார் உங்களை மூலமாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபனோமா. ஆண்டவராய் இயேசுவே, நீங்கள் இந்த நாளில் இந்த சம்பவத்தின் மூலமாக நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமாப்பா. எங்கள் வாழ்க்கையானது அந்த கடல் அலை கொந்தளிக்கிறது போல, ஆண்டவராய் இயேசு எதிர்காற்று வீசுகிறது போல, ஆண்டவராய் இயேசு பல பிரச்சனைகளை, பல காரியங்களை, பல விதமான ஆண்டவரை துன்பங்களை நாங்கள் அனுபவித்து நாங்கள் வருத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்றவராய் இருந்து எங்களுக்காக நீங்க துரிதமாய் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. எங்களோடு கூட பேசி எங்களை தைரியப்படுத்துவது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும் நீங்கள் ஒன்றுமில்லாமல் செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. நாங்கள் ஆச்சரியப்படும்படியாய் எங்களை செய்கிற அற்புதத்தை செய்கிறீரப்பா. மற்றவங்களுக்கும் நாங்கள் ஒரு அற்புத சாட்சியா இருக்கும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். காணொலியை காண்கின்ற அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நடத்த மாபெரும் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யத்தை சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you everybody. ஆமென்.